வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு விரிவாக்கம் இல்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க வித்தியாசமா. ஒரே ராசி, ஒரே லக்னம் உடையவர்களுக்கான ஜோதிடம். இந்த கேள்விக்கு எனக்கு அப்படி கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு, ஒரே ராசி, ஒரே லக்னமாக இருந்தாலும், ஒரே ராசி, பக்கத்து பக்கத்து ராசி, பக்கத்து பக்கத்து லக்னமாக இருந்தாலும், எப்படியாக இருந்தாலும் ஜோதிடம் எல்லாருக்கும் ஒண்ணுதாங்க. நானே மிதுன ராசி, மிதுன லக்னம் தான். சரி. ஜோதிடத்தை லக்னமாகவும் ராசியாகவும் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஓகே, சமீபத்துல ஒரு 2 நாள் முன்னுக்கு, எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு 2 நாள் முன்னுக்கு ஒரு பாய் வந்து பேசுறாரு. அந்த பாய்க்கு வந்து தனுசு ராசியாகி குரு தசையில் சுக்கிரன் புத்தி நடந்துட்டு இருக்கு. சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்காரு. ஓகேங்களா? அவரு மிதுன ராசியாக இருக்காரு. ஓகே. இப்போ அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன விரயத்தால கோச்சார பலன் சொல்லும்போது, ராசி பலன் சொல்லும்போது, விரயத்தால செலவு பண்ணி நல்லதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. இங்க பார்க்கும்போது கடன் வரப்போகுது அப்படின்றீங்க. எப்படி நான் இதை மேட்ச் பண்ணி பார்க்கறது அப்படின்னு கேட்டாரு. இயல்பாகவே நம்மகிட்ட அந்த கன்சல்டேஷனுக்கு வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் ஜாதகமே பார்க்கறது தான் வழக்கம். அதுல அந்த பாய் கிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம், உங்களுக்கு ஜோதிடம் புரிஞ்சா அதை நான் என்ன சொல்றேன் அப்படின்னு புரியும். லக்னத்தின் அடிப்படையில உங்களின் லக்னம் லக்னாதிபதியின் வலுவை முதல்ல பார்த்துக்கணும். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, நீங்க எந்த வீடு வாங்க போறீங்க? நீங்க ஒரு நார்மல் வீடு வாங்க போறீங்களா? நீங்க ஒரு பங்களோ ஹவுஸ் வாங்க போறீங்களா? இல்ல நீங்க ஒரு கொண்டோ வாங்க போறீங்களா? அப்படின்றது உங்களுடைய லக்னம் குறிக்கக்கூடிய விஷயம். உங்களுடைய தகுதி உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில கொண்டது. லக்னாதிபதி சுபராகி லக்னத்திலே தொடர்பாக இருக்கும் பொழுது நீங்க வலிமையானவர், எல்லாவற்றிலும் உயர்தரமான அமைப்புகளை பெறக்கூடியவர் அப்படின்ற விஷயத்த அந்த அந்த ஜோதிடர் வந்து கணிச்சுக்குவாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தசாபுத்தி இந்த சம்பவங்களை எப்போ உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத நிர்ணயம் பண்ணும். அடிக்கடி சொல்றோமா, தசாநாதன் குருவா வந்துடுறாரு. தனுசு லக்னம் ஸ்ட்ராங்கா இருக்கு. தசாநாதன் லக்னாதிபதியா வராரு. அந்தஸ்து உயர்வு மாதிரியான அமைப்புகளை கொடுக்கணும். ஆனா கடந்த காலத்துல மிதுன ராசி அப்படின்றதுனால பணத்துக்கே கொஞ்சம் தட்டுப்பாடு பண்ணிட்டாரு அப்படின்னா, ஆமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அப்பதான் நான் கொஞ்சம் இடம் மாற்றம்லாம் செஞ்சேன் அப்படின்னு. இப்போ குரு தசையில சுக்கிரபுத்தி கோச்சார அமைப்புகள்ல ராசிக்கு 12ல குரு வந்துடுறாரு. சரி, என்ன நடக்க போகுது? கோச்சாரத்தின் அடிப்படையில சுபர் விரைய அமைப்புல போய் அமர்ந்து இருக்கிறாரு. 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அதாவது கடனை ஏற்படுத்த போறார். சுபர் 12ஆம் இடத்துல விரயத்தையும் கடனையும் ஏற்படுத்த போறாரு. கோச்சார அமைப்புகள்ல உங்களுக்கு சுக்கிரன் வந்துடுறாரு. சுக்கிரனின் காரக வழியில நீங்க வண்டியோ வாகனமோ வீடோ வாங்க போறீங்கன்னு, ஆமா நான் காடிக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன், இந்த வருஷத்துல வாங்கிடுவேன். ஓகேங்களா? அப்ப எதனோட அடிப்படையில சுக்கிரனின் காரகம் இவருக்கு கடனால் கொடுக்கப்படுது. சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் என்னங்க? கடன் கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியம். அவருடைய காரகம் என்னது? அந்த காரகம் அவருக்கு அந்த லக்ஸரியான அமைப்பையோ வீடையோ வாகனத்தையோ கொடுக்கணும். அதே நேரத்தில் அவர்கிட்ட இன்னொன்னு சொன்னேன், சுக்கிரன் 8ல மறையிறது பெண்கள் வழியில உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்னே. ஆரம்பத்துல இருந்தே அது சரியான தலைவலினே. எனக்கு காதல் வருமா வராதா? பெண்கள் வழியில 2025 ஏப்ரல் வரைக்கும் நல்ல பலன் சொல்ல மாட்டேன். ஆனா இதுக்கு இடையில வீடு வாங்குற அமைப்புகள்ல மிகப்பெரிய நல்ல அமைப்பு கடனால் அமையும். செலவு பண்ணி வெக்கேஷன் போயிட்டு வருவீங்க. ஆமா நான் வியட்நாமுக்கு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன், கொஞ்சம் செலவு தான், ஆனா ஜாலியா இருக்கும்னே அப்படின்னு சொன்னாரு. இப்படிதான் 2 விஷயம் நீங்க பொருத்தி பார்க்கணும். இதே ஒரு உதாரணத்துக்கு அவர் மேஷ லக்னம் மேஷ ராசியாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. மேஷ ராசிக்கு இந்த ஒரு வருடத்துல கோச்சார அமைப்புகள் நல்லா இருக்கு. எப்போ இந்த மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு கோச்சார அமைப்புகள் மேஷ ராசிக்கு நல்லா இருக்கு. அதே நேரத்துல மேஷ லக்னமாக இருந்து அவருக்கு புதன் தசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. மேஷ லக்னம் லக்னாதிபதி நீச்சமாக இருக்கிறாரு அப்படின்னா பரவாயில்ல. ஓகேங்களா? நீச்சமாக இருக்காரு, ஆனா புதன் தசை இருக்கு. புதன் உச்சமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அவர் விரயம் பண்ண போறாருன்னு அர்த்தம். ஆனா விரயம் பண்றதுக்கான பலம் வருமானம் அவருக்கு கோச்சார அமைப்புல வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா 11ஆம் இடத்துல லாப சனி ஏதோ ஒரு வகையில லாபத்தை கொடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா தசாநாதன் தானே ஜாதகத்துக்கே ஓனர். அந்த மேஷ லக்னத்திற்கு அவயோகரான இவரு யாரு? புதன். அவரை ஷேர் மார்க்கெட், சோசியல் மீடியா, இன்வெஸ்ட்மெண்ட், ஆன்லைன் ட்ரேடிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புதனின் காரக வழியில விரயம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா புதன் உச்சமாகி 6ஆம் இடத்துல இருந்து 12 தொடர்பு கொள்றாரு. அப்போ கோச்சார அமைப்புகள்ல என்ன செய்யும்? விரயத்தை கட்டுப்படுத்தும். அதே நேரத்துல தேவையில்லாத பழக்க வழக்கங்களை இப்ப கொடுக்கும், தொடர்புகளை கொடுக்கும், நட்புகளை கொடுக்கும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய 2025க்கு பிறகு அவர் இன்னும் நஷ்டமாகணும்ல. ஆல்ரெடி 6ஆம் அதிபதி விரயத்தோட தொடர்பு பண்ணி எதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதோ, எங்க காசை போடக்கூடாதோ போட வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சனி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. விரயமாக சனி வரும் பொழுது முதலுக்கே மோசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல சனி விரயத்துக்கு வந்தோடனே முதல்ல இருக்கிற எல்லாத்தையும் உருவி எடுத்து போட்டுட்டு உங்களை நோயில தள்ளி விட்டுருவாரு. ஓகேங்களா? இதுதான் மேஷ லக்னமாக இருந்து மேஷ ராசியா இருந்து லக்னாதிபதி நீச்சமா இருந்து 6ஆம் அதிபதி உச்சமா இருக்கக்கூடிய பலன். அப்ப ஒரே ராசி ஒரே லக்னமா இருக்கிறதுலாம் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. அந்த ஜோதிடர் ஒரே ராசிக்கும் ஒரே லக்னத்துக்கும் எப்படி பலன் எடுக்கிறாரு, எந்த தசாபுத்தி, எப்போதுமே ஒரு விஷயங்க ரொம்ப 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 சிம்பிள். ஒரு பிளானட் தன்னுடைய காரகத்தை எங்க இருக்காரோ அந்த வீட்டு வழியா கொடுப்பாரு, தன்னுடைய ஆதிபத்தியத்தை காரக வழியா கொடுப்பாரு. இப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜோதிடம் ரொம்ப ஈஸியா புரிஞ்சு. சரிங்களா?
நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.